வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு மினி பைட்ஸில் ஒரு வெப் ஏபிஐயில் எப்படி கஸ்டம் ஆக்ஷன் மெத்தட் நேம்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு வெப் ஏபிஐயில் டிஃபால்ட் நேமிங் கன்வென்ஷன் எப்படி ஆக்ஷன் மெத்தடுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி ரவுட்டிங் என்ஜினில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதையே இந்த கெட் போஸ்ட் புட் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் நேமிங் கன்வென்ஷனை யூஸ் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச ஒரு கஸ்டம் ஆக்ஷன் மெத்தட் நேம்ஸ் கொடுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஒரு புது கண்ட்ரோலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புது கண்ட்ரோலர் ஆட் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோலர் ஃபோல்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி மேலே கண்ட்ரோலர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெப் ஏபிஐ டு கண்ட்ரோலர் எம்டின்னு இருக்கும். இந்த எம்டி கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த இடத்துல நான் கண்ட்ரோலருக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். எம்ப்ளாயி கண்ட்ரோலர் அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு கண்ட்ரோலர் ஆட் ஆகிடுச்சு. இந்த கண்ட்ரோலரில் நம்ம அந்த வேல்யூ கண்ட்ரோலர் இருந்த எல்லா மெத்தடையும் இங்கே காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்குவோம். வேல்யூ கண்ட்ரோலருக்குள்ளே போகிறேன். இங்கே இருக்கிற எல்லா மெத்தடையும் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூ கண்ட்ரோலர்லேருந்து எல்லா மெத்தடையும் போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட் அப்படிங்கிறதுலாம் டிஃபால்ட் ஆக்ஷன் மெத்தட். இதை நம்ம அப்படியே மாற்றுறோம். உதாரணத்துக்கு இதை லோட் ஆல் எம்ப்ளாயி அண்ட் தென் இதை லோட் எம்ப்ளாயி, இதை ஆட் எம்ப்ளாயி, இது அப்டேட் எம்ப்ளாயி, இது ரிமூவ் எம்ப்ளாயி. ஸோ இப்போ எல்லா டிஃபால்ட் நேமையும் தூக்கிட்டு நம்மளாக ஒரு கஸ்டம் நேம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நான் பில் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நமக்கு லோட் ஆன பிறகு அதில் ஏபிஐ ஸ்லாஷ் புதுசாக போட்ட அந்த கண்ட்ரோலருடைய நேமை நாம் இங்கே போடுறோம். ஸோ எம்ப்ளாயின்னு போட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், த ரிக்வெஸ்டட் ரிசோர்ஸ் டஸ் நாட் சப்போர்ட் HTTP மெத்தட். அப்படின்னா என்னென்னா இந்த கண்ட்ரோலருக்குள்ளே கெட்டுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் மெத்தடுமே இல்லைன்னு சொல்லுது. ஆனால் நம்ம லோட் ஆல் எம்ப்ளாயிங்கிறது கெட்டு தானே அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நமக்கு தெரியும். பட் இந்த ரவுட்டிங் இன்ஜினுக்கு தெரியாது இதுதான் கெட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் மெத்தட் கெட்டு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடுக்கு மேலே நான் ஒரு டெக்கரேட்டர் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுங்க, HTTP கெட் அப்படின்னு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆக்ஷன் மெத்தடுக்கும் நம்ம சொல்லணும். எப்போ நம்ம கஸ்டம் நேம் ஆட் பண்ணுறோமோ அப்போ நம்ம இதை சொல்லணும். இப்போ போட்டுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா போஸ்ட், தென் இது HTTP புட்டு, தென் இது HTTP டெலிட். இப்போ நம்ம டெக்கரேட்டர் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ லோட் ஆல் எம்ப்ளாயிங்கிறதும் லோட் எம்ப்ளாயிங்கிறதும் கெட்டில் வரும். ஆட் எம்ப்ளாயிங்கிறது HTTP போஸ்ட்டில் வரும். அப்டேட் எம்ப்ளாயிங்கிறது புட்டில் வரும். ரிமூவ் எம்ப்ளாயிங்கிறது டெலிட்டில் வரும்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த எம்ப்ளாயி கண்ட்ரோலரை URL வழியாக கால் பண்ணும்போது இந்த டெக்கரேட்டர் வச்சு அதை கண்டுபிடிச்சிக்கும் எந்த மெத்தடுன்ட்டு. இப்போ இதை ரன் பண்ணுறோம். இப்போ நான் எம்ப்ளாயில் போய் கொடுக்குறேன். பாருங்கள், பை டிஃபால்ட் கெட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. தென் ஒரு வேளை நான் ஒன்றுன்னு கொடுத்தேன்னா பாருங்கள் அதுக்கு உண்டான வேல்யூ எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதே மாதிரி நமக்கு போஸ்ட்டு புட்டு டெலிட்டும் ஒர்க் ஆயிரும். ஸோ வெரி சிம்பிளாக நம்ம ஒரு கண்ட்ரோலருக்குள்ளே டிஃபால்ட் நேம் இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஒரு கஸ்டம் நேம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு டெக்கரேட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். வீடியோவோட என் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.